அண்ணே எதாச்சும் வந்தாலும் பஞ்சாயத்து பண்ண கூட்டு போயிருக்கானே. நம்ம கட்சிக்காரன் தெரியாம சொக்கார் இருக்கா, கையை ஓங்கி இருக்கான். தெரியாம பண்ண சொல்லுனே. அதே இப்படி ஒரு திருநெல் விழுந்து கண்ணிட்டு வரோம். நாங்கள் அக்கில் வச்சு தெரியுமா ஐயா, இந்த மாதிரி பண்ணா தாகும். எப்பா நாங்கள் வேணும்னு செஞ்சாங்க சொல்லுதான். அப்படி எங்களுக்கு ஆளுங்க இருக்கு. கூப்பிட்டு வாயம் பாப்பா. யாருக்கிட்ட? ஏய் ஊர் தானே அந்த. நான் ஒரு நாளாவது பஞ்சாயத்துக்கு ஆளுங்களை அங்கே அனுப்பிச்சிருக்கேன். இனிமே நெல்லையில் எங்களுக்கு தெரியாம எவனாவது கூப்பிட்டு சேர்த்தான் கேட்டா கேது. சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா கூட நான் வந்திருப்பேன்டா நட்புக்காக. வந்துட்டாங்க போல இருக்க. அண்ணா எப்பண்ணா இருக்க? வாமா பாத்து. எப்படி இருக்கமா? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்மா. என்ன இப்பெல்லாம் பண்றாங்க? நீங்க உள்ள போங்க. சரி நான் பாத்துக்கறேன்மா. அண்ணாச்சி கொஞ்சம் முன்னாடி போங்க. பொடியத்துக்கு தள்ளவை. வீடு ஃபுல்லா நீயே சுத்தம் பண்ணிட்டியா? நீ வேற மரகதம். வீடு அட்வான்ஸ் கொடுக்க வந்தப்போ ஒரே குப்பையா இருந்துச்சு. இதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்றதுக்குள்ள முதுகு பெண்ட் ஆயிடுச்சு. அண்ணே வீடு நல்லா சூப்பரா இருக்கு. மேல இன்னும் 2-3 ரூம் இருக்கு, போய் பாரு. அப்புறம் என் தையல் மிஷினை இங்கே வச்சிரு. சரி. என்னடா அது பூகம்பமா? ஆமாப்பா அப்படிதான் தெரியுது. அப்போ இதுக்கு என்ன ஆகும்? அண்ணே ஃப்ரெண்ட்ஸுங்கிற இப்படி குடிச்சிட்டு போதையில புலம்பிட்டு இருக்காங்க. சாமான கீழே போட்டுற போறாங்க. பாத்தி எடுத்து வைக்க சொல்லு. இந்த தடவை தலைவர் பட ரிலீஸுக்கு நோட்டு பேனா பென்சில் கொடுக்குறோம். கமல் மன்ற ரத்த தானம் பண்றாங்கப்பா. அதுக்கு என்ன, நம்ம கிட்னியே கொடுத்துருவோம். நீ இப்படியே குடிச்சிட்டாரு, கிட்னி தானா போயிடும். நீ எப்படி சொல்ற? சொத்து பிரச்சனை அம்படி சொத்து அமுக்க பாக்குறான். நம்ம அப்பா கடைசி வரைக்கும் நான் தானே பாத்துக்கிட்டேன். எல்லா சொத்தும் எனக்கு தான். உன்னை வெட்ட நிறுத்தியா? பத்திரம் வேண்டியா இருக்கு சொல்லியா? சொல்ல முடியாதியா? பத்திரம் வேண்டியா இருக்கு. அந்த இடத்துக்கு பத்திரம் இல்லை, பட்டாவும் இல்லை. பாளையத்து ஜமீனை எங்கள் முப்பாட்டுக்கு இனாமா கொடுத்தது. அப்படியா? குமாரு, மன்றத்தை விரிவுபடுத்தணும் பேசணும்ல, விரைவா ஒரு இடம் கிடைச்சிச்சு. இவங்களோட இடத்துல தான் நம்ம புது மன்றத்தை கட்ட போறோம். மேல ஒரு குடிசையை போடுறோம், குடுவலு போட்டு வாழ்ந்துருவோம். இங்க நீ கேஸே போட்டாலும் 30 வருஷம் கழிச்சு ஜெயிச்சு என்கிட்ட பேச முடியும். உன் பேரு என் பேரண்ட வந்தா சண்டை போடணும். யாரை யாரா வச்சுக்கிறது? தம்பி நீயே வச்சுக்க மொத்தமா. இன்னையில இருந்து அது உண்மைதான். அண்ணே அண்ணே உன்னை போய் வெட்ட பார்த்தேன். நீ இப்படி நல்லவனா? நீ மன்னிச்சிருனே. இதத்தானால நாங்க சொன்னோம் கேன போயிடலாம். அடுத்தவங்க சொத்து போறதுன்னா எப்படி சேர்ந்தாங்க பத்தியா அண்ணன் தம்பிங்க? அந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை தீர்த்து வச்சிடாதீங்கண்ணே. காசு கொடுத்த இடத்த கைப்பற்ற பாருங்கண்ணே. கூப்பிடுவாங்க. மணி வா. வணக்கண்ணே. என்னையா உங்க அண்ணன் கிட்ட இடத்த கேட்டு ஏதோ பிரச்சனை பண்றியா? அது பேசி முடிச்சாச்சுண்ணே. யாரை வச்சு? ரஜினி மன்றத்துலேருந்து பேசி முடிச்சாங்க. மண்டத்து போயிடலாம். இன்னும் பிரச்சனை இல்லையா? இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. கிளம்பு. போலாம், உட்கார்றேன். வாங்க டீ சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாளைக்கு வரேன். அண்ணா வணக்கண்ணா. என்னடியா ஆச்சு உன் தங்கச்சி பிரச்சனை? ஏதோ சொன்னேன். கமல் மன்றத்துலேருந்து கமல் கணேசன் வந்து கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுண்ணே. ஏலே அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? ஜாதி என்னண்ணே? கணேசா அவனை வெட்ட வேணான்னு மட்டும் சொல்லாத. வேற என்ன சொன்னாலும் கேட்கிறேன், புரியுதா? பிரச்சனை வரணும் அன்னைக்கே சொன்னோம்ல. இங்க பார், இந்த மாதிரி விஷயத்துல நாம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். முடியாது கணேசா, அவன் வேற ஜாதி வேற ரத்தம், புரியுதா? நீ ஒதுக்கிக்க. ஜாதியை பார்க்காத, மன்றத்தை பாரு. நீயும் கமல், அவனும் கமல். 10 வருஷமா நம்ம கூட இருக்கான். என்னையா குத்தம் செஞ்சான்? நம்ம தலைவருக்கு போஸ்ட் அடிச்சிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் தங்கச்சியை காதலிச்சுதான். சேது அதை கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான். கடைசி அவனு சொல்றேன், எவனை விட ஒரு சிறந்த அடிமை எவனும் சிக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஓகே கணேசா, எங்க அப்பாட்ட பேசணும். அதான் பேசு, புரியுற மாதிரி பேசு. அவன் மச்சான் ஒத்துக்கிட்டான். அவனுங்க இப்ப எங்க இருப்பானுவ? வட ரிலீஸ்ல தியேட்டர்ல இருப்பாங்க.
ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ரத்த தானமே பண்றோம்ல. டாக்டர் வரல எடுத்துட்டு போவோம். ரத்த தானத்தை முடிச்சுட்டு டாக்டரே 2 ஷோ படம் பார்க்க போறாரா. பட போட்டு திருச்செந்தூர் கோயில்ல பூஜையை போட்டு பாளையங்கோட்டை வந்துருச்சாம்ல. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும்ல. என்னடே நடக்குதுங்க? பேசாம ராமராஜன் படமும் மோகன் படமும் போட்டுட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரஜினி கமல் படம் சேர்ந்தாப்புல போட்டாலே ஒரே பிரச்சனை தான். என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்கண்ணே எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே. அம்மா சாப்பாடு சாம்பார் ரெடி. அப்பளம் பொரிச்சாச்சுன்னா படையல் போட்டுடலாம். என்னம்மா அப்பா படத்தையே பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பையன் ஒரு ஆளா இருக்கானேன்னு தவச அதுவுமா வச்சுக்க மாட்டலாமன்னு படத்தை எடுத்தா இப்படி இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணா வரல? இல்லையே, அப்பாவுக்கு தவசம் சாமி கும்பிடுன்னு வர சொன்னா அதான் வந்தேன். அது அப்பாவோட போட்டோ பழசாயிருச்சு, புதுசா வரையணும். அப்படியா? உங்க அப்பாவோட முகம் எப்படி இருக்கும்? அதான் போட்டோ இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க. நீங்க வரைவீங்கல்ல? ரவி, நான் வரைஞ்சிருந்தா கூட இப்படி வரைஞ்சிருக்க மாட்டேன்டே. வாப்பா. என்னடா என்னடா சொல்ற? டேய் என்னாச்சு? இப்போ காலையில் தான் தெரிஞ்சுதான். என்னடா சொன்ன? எப்படா தெரிஞ்சது? அண்ணே அம்மாவை பாரு எப்படி அழறா. என்ன இருந்தாலும் அப்பா மேல ரொம்ப பாசம். ஏய், எம்ஜிஆர் செத்துறாருன்னு சொன்னேன், அதுக்கு எழுதிட்டு இருக்கு. நீ வேற. அப்படியா? கேடுறா நேர புடி. தெரியுதா? ஒழுங்கா புடுறா. லூசு கூப்பிட்ட. அறிவு இல்ல. அதுக்கான கெட்ட வார்த்தையில திட்டுற. உனக்கு எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். கரெக்டா புடி. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. கேட்ட கோவம் வரும். ஏய் அப்படியே நிறுத்தி வைங்க. நான் மார்க் பண்ண போறேன். அசைச்சிடாதீங்க. ஏய் வர்றா, அழிச்சுன்னு தெரியல. பார்த்து வர. இவ வேற வரையணும். அம்மா தாய் கிளம்பி முதல்ல. பாடம் வரைஞ்சிட்டு இருக்கேன். பீடி கொடுக்குறேன். ஒன்று போட்டுருண்டா. போடா. திருநாளம் போன சிவாஜி கணேசன் இருக்கு. வரையும் போது வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எம்ஜிஆர் கட் அவுட்டை வரைஞ்சி வச்சா ஊருக்குள்ள எங்க பேர் தெரியும். எங்க தொழில் பெருசாகணும்னு நினைச்சேன். தலைவரை சூப்பரா வரைஞ்சிட்டல. தம்பி நீங்களும் தானே வரைஞ்சீங்க. நீங்களும் போய் கை கொடுத்துட்டே. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். போங்க தம்பி, உங்களுக்கு சூது பத்தல. பாட்டி, இந்த எம்ஜிஆர் படத்தை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு? தம்பி தான். எம்ஜிஆர் செத்ததுன்னு யாரா சொன்னது? பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க பாட்டி.
பேப்பர்ல போட்டிருக்கா பேப்பர். உனக்கு எனக்கு தாடா சாவு மடையா. அந்த சாமியை பார்த்து செத்துட்டான்னு சொல்ற, அந்த மவராசனுக்கு சாவே கிடையாதுடா. செத்துட்டாரு படம் வரைஞ்சு வைக்கிறானு. இல்ல அவர் சாகல. யாரா இவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்கிறது? உயிரோட இருக்க மாதிரி இருக்கு. நல்லா வரைஞ்சிருக்காங்க. டேய், செத்து போனாலும் உயிரோட இருக்க போற ஒரே தலைவர் இவர்தான்டா. குரு ஆர்ட்ஸ். வர எலெக்ஷனுக்கு இவங்களே வரைய வச்சிருவோம். டேய் ஐயா, நம்ம தேட்டங்கள்லாம் புது படம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரசிக பயலத்தோலை தாங்க முடியல. இந்த கேன்டீனு, ஸ்டாண்டு, சேரு, ஸ்க்ரீனு எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணிடுறாங்க. இது நடக்கிறது தானே? படத்துக்கு படம் அதை சரி பண்ணுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. இந்த விசில் அடிக்கிற கூட்டம் நம்மளை சுண்டக்க மாதிரி நினச்சி இதையே வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கானுங்க. தம்பி, இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல. பியூ சின்னப்பா பாகவதர் காலத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், நாளைக்கு யாரோ. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது தம்பி. அப்படி ஏதாவது செஞ்சாலும் சரிப்பட்டு வராது தம்பி. ஏன் முடியாது? இப்படி நீங்க நினைக்கிறதான் பிரச்சனை. நான் ஐயா கிட்ட பேசிட்டேன். படத்துக்கு படம் காசு போட்டு நம்மளால உடஞ்சி சாமான் சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவரும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். புரியுதா? பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ரஜினி கமல் ரசிகனு தான். பெரும்பாலும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான். இந்த வாட்டி கூட ஏதோ கட் அவுட் ஒசரத்தில் தான் பிரச்சனையா? என்னடா? ஆமாண்ணே, கமல் 44 அடி, ரஜினி 48 அடி. 4 அடி அவனுங்களுக்கு தான் போடணும். இந்த கட் அவுட்டை வச்சுக்கிட்டு பாலை ஊத்துறதும் சூடம் ஏத்துறதும் நிலையா நிற்கானுவ. அதான் அடுத்த படத்துக்கு யாரும் கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாவ. அதெல்லாம் சரிப்படுமா தம்பி? சரி கட்டணும். இப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம வழிக்கு வருவானுங்க. சரியா? முதல்ல நம்ம சொல்றது அவனுக்கு கேட்கட்டும். கட் அவுட் மட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க. திருநெல்வேலியில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட படம் வரைக்கும்